ஸ்க்ரூ கார் மற்றும் 15 நோட்ஸ் சைலோஃபோன் சீக்கிரமாக ரீஸ்டாக் பண்ணிடுறேன். ஆனால் யாராலையுமே கொடுக்க முடியாத, ஈவன் நான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காம்போ கொடுப்பேன்னு எனக்கு தெரியலை, அப்படி ஒரு காம்போ உங்களுக்கு முன்னாடி அறிமுகம் செய்ய போகிறேன். இந்த ஒயிட் கலர் நம்ம கிட்ஸ் பெஸ்டி பாக்ஸ்க்குள்ளே ஒரு 36 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய யூஎஸ்பி பவர்டு தான். உங்களுடைய கிட்ஸினுடைய ரூம் இல்லாட்டி உங்கள் ரூமை டெக்கர் பண்ணணும்னா இந்த லவ் நியான் லைட் சூப்பராக இருக்கும். அது கூட உங்கள் கிட்ஸுக்கு ஒரு கதை சொல்கிறீங்க, அதுவும் இரவு நேரம் ஒரு கதை சொல்கிறீங்க, அதை ஒரு நைட் லேம்பாக வைக்கணும், அதுக்கு உயிர்ப்பு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 3D மெசேஜ் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவும் யூஎஸ்பி பவர்டு தான். செமையா இதுக்குன்னு ஒரு ஸ்கெட்ச் பென் கொடுத்துருவோம். இந்த ஸ்கெட்ச் பெனில் நீங்கள் எழுதுறது எல்லாமே நைட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி எழுதினாலும் சரி, நீங்கள் வரைகிற ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, அது லைவாக நம்ம முன்னாடி வந்துட்டு நிற்கிற மாதிரி ஒரு 3D ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும். ஸோ இது ஒன்று. அடுத்ததாக நம்ம குட்டீஸினுடைய இமேஜினேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான குட்டி ஒரு ஸ்க்ராட்ச் புக் அப்படிங்கிறதும். நெக்ஸ்ட் ஒன், நம்ம குழந்தைகளுடைய க்ரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏர் கிளே 12 ஏர் கிளே அப்படிங்கிறதும். கடைசியாக ஒரு மேஜிக் வாட்டர் புக். இதுக்கு இங்க்லாம் தேவையில்லைங்க, தண்ணீர் ஊற்றி எழுத இதை ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதிலிருந்து நிறைய டிராயிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு ஸ்பைரல் புக் தான். ஸோ மேஜிக் வாட்டர் புக் வித் பென் ஒன்று, ஒரு ஸ்க்ராட்ச் புக், 12 ஏர் கிளே, ஒரு 3D மெசேஜ் போர்டு, அப்படி இல்லைனா டிராயிங் போர்டு, லவ் நியான் லைட். அது இல்லாமல் ஒரு 4-in-1 USB ஹப் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அது ஒரு கம்பெனிட்டேருந்து வாங்கினனால கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்கும், பட் ரொம்ப சூப்பரான ஐட்டம். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 689 ரூபாய்க்கு, நம்ப முடியுதா? 689 ரூபாய்க்கு இந்த 6 பொருளும் உங்களுக்கு கிடைக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரஷ்யாவுக்கு எதிராக இப்போ சில நாடுகள் ஒன்று சேர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் உக்ரைனுக்கு லாங் ரேஞ்ச் வெப்பன் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம், அதுக்கான அனுமதியை நாங்கள் கொடுத்துட்டோம், ஒருவேளை இனிமேல் உக்ரைன் லாங் ரேஞ்ச் வெப்பனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற அமெரிக்காவினுடைய உத்தரவு கிடைச்ச உடனே ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாருன்னு சொல்லி நேற்று நம்ம பார்த்தோம். இனிமேல் இந்த மாதிரியான செய்திகள் பேசாது, மிசைல் பேசும். மிசைல் பேசும்போது யாருக்கு வலிக்கணுமோ அவங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு புது பவர் கிடச்சிருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அடுத்த ரூட் கிடச்சிருக்கு. இந்த ரூட்டை சரியாக பயன்படுத்தி விட்டார் என்றால் நிச்சயமாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடலாம். என்ன விக்கி, ஒரு ரூட்டை வச்சு உக்ரைன் தானே ஜெயிக்கணும், அதுக்கு பதிலாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கு ஏன் சண்டை வரப்போகுது, எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா புரிய வைக்கிறதுக்காக தான் வியூகத்தில் இந்த ஒரு பதிவு. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் திங், அமெரிக்கா ரஷ்யா இந்த 2 நாடுக்கும் எப்போதுமே பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அது கோல்டு வாராக இருந்துட்டு இருக்குங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இங்கே அமெரிக்கா ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. ரஷ்யாவுக்கு எதிராக ப்ராக்சி வாரை நடத்திட்டு இருந்தாங்க. அதுலேயும் உக்ரைன் தான் ப்ராக்சி. இந்த உக்ரைனை எப்படியாவது ஜெயிக்க வைக்க வேண்டும், உலக அரங்கில் ரஷ்யா தோற்றுவிட்டது அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட வேண்டும். இதுக்காக கடுமையாக உழைச்சாங்க, பல நாடுகளை கூப்பிட்டாங்க, திட்டங்களை வகுத்தாங்க, உளவு வேலையை செஞ்சாங்க, ஏகப்பட்ட விஷயத்தில் பொருளாதார தடையை போட்டாங்க. எல்லாம் செஞ்சு பார்த்த பிறகும் ரஷ்யாவை அடிக்க முடியலை, ரஷ்யாவை தோற்கடிக்க முடியலை. கடைசியாக உக்ரைனுக்கான உதவிகள் செஞ்சுட்டு இருந்த நாடுகளை கூப்பிட்டு ஒரு உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்கிற குரூப்பை உருவாக்கலான்னு சொல்லி அப்படியும் ஒரு குரூப்பை உருவாக்கி பார்த்தாங்க. ஈஸியாக முடிவுகளை எடுத்து பார்த்தாங்க. அப்போதும் உக்ரைன் ஜெயித்த பாடில்லை. மறுபடியும் ரஷ்யாவினுடைய கை ஓங்குது. வேறு வழியே இல்லைப்பா. கடைசியாக உக்ரைன் கேட்ட விஷயங்கள் எல்லாம், கேட்ட ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்து பார்த்தாங்க. பட் உக்ரைனுக்கு ஒரு ஆசை மட்டும் நிறைவேறாத ஒரு ஆசையாக இருந்தது. அதுதான் லாங் ரேஞ்ச் வெப்பன். இந்த லாங் ரேஞ்ச் வெப்பன் அப்படின்னு சொல்லும்போது உக்ரைனில் இருந்து ரஷ்யாவுக்கு உள்ள டீப் அட்டாக் அப்படிங்கிறது ஒன்று செய்யலாமா, அப்படி செஞ்சால் ரஷ்யா தடுமாற ஆரம்பிக்குமே அப்படிங்கிறது உக்ரைனுடைய எதிர்பார்ப்பு. எப்படி இப்போ யுத்தத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ளே தான் நடந்துட்டுருக்கு, ரஷ்யாவுக்குள்ளே கிடையாது. நேரடியாக இந்த யுத்தத்தை ரஷ்யாவுக்குள்ளே திருப்புறதுக்காக நிறைய ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களுக்கு எதிராக உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் கர்ஸ்க் பகுதியிலெல்லாம் உள்நுழைந்தார்கள். ஆனால் அவங்களுடைய ஆயுதம் உக்ரைன்லேருந்து நேரடியாக ரஷ்யாவுக்குள்ளே போகலை. அப்போ உக்ரைன்லேருந்து நேரடியாக ரஷ்யாவுக்குள்ளே பல ஆயுதங்களோ இல்லாட்டி மிசைல்ஸோ ட்ரோன்ஸ் அடிக்கடி உள்ளே வருது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். பட் ஒரு மிசைல் வந்து விழுந்துருச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேனிக் ஆவாங்க. அப்படி பேனிக் ஆகும்போது என்ன நடக்கும்? ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கு எதிரான கலக குரல் அப்படிங்கிறது உயர ஆரம்பிக்கும். இதுதான் உக்ரைனுக்கும் தேவை. இதனால தான் லாங் ரேஞ்ச் வெப்பன் அப்படிங்கிறது அமெரிக்கா கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அமெரிக்கா இல்லாட்டி மேற்குலக நாடுகள், உக்ரைன் கான்டாக்ட் குரூப் இதை ஏன் கொடுக்க மறுத்தார்கள் அப்படின்னா,
அப்படி ஒரு வெப்பன் உக்ரைன்லேருந்து நேராக ரஷ்யாவுக்குள்ளே போகுது. அந்த வெப்பனை தயாரித்தது யார் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ரஷ்யா. அது யூகேயோ ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ இல்லாட்டி அமெரிக்காவோ இருந்தாங்கன்னா, நீ எனக்கு எதிராக உன்னுடைய யுத்தத்தை வீசிட்ட, அது உக்ரைன் வீசியிருக்காங்க அப்படிங்கிறதுல அங்கே பேசு பொருளே கிடையாது, நான் உன்னுடன் நேரடியாக யுத்தத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா இப்படி ஒரு யுத்தத்தை தயார் எடுக்கலாம். ஆனால் இப்போ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலம் முடிய போகுது. நேராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வரப்போகிறாங்க. இந்த இடத்துல அவங்க யோசிக்கிறது என்ன? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை ஜோ பைடன் அவர்கள் செய்து விடுவார். ஜோ பைடன் அவர்கள் இப்போது செய்யக்கூடிய சில விஷயங்களால் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் புட்டின் அவர்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை வரலாம். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கால்குலேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கால்குலேஷன் அடிப்படையில் லாங் ரேஞ்ச் வெப்பனை அமெரிக்கா கொடுப்பதற்கு ATACMSலாம் ஆல்ரெடி அமெரிக்கா கொடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் ஃப்ரான்ஸ் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஃப்ரான்ஸும் யூகேயும் நாங்களும் லாங் ரேஞ்ச் வெப்பனை உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம், அமெரிக்கா எப்போ கொடுக்கறதுக்கான அனுமதியும் அவங்க பயன்படுத்துறதுக்கான அனுமதியும் கொடுக்குறாங்களோ அப்போவே எங்களுடைய லாங் ரேஞ்ச் வெப்பனையும் இனிமேல் உக்ரைன் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸினுடைய ஸ்கால்பாக இருக்கட்டும், உக்ரைனுடைய ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்ஸாக இருக்கட்டும், ஆல்ரெடி ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை வச்சு உக்ரைன் கொஞ்சமாக அடிப்பாங்க. பட் ரஷ்யாவுக்குள்ளே ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை ஏவி விட மாட்டாங்க. இனிமே அந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்ஸ், ஸ்கால்ப் மிசைல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் லாங் ரேஞ்ச் வெப்பனாக பயன்படுத்தலாம், அதற்கான அனுமதியை தருகிறோம். ஒன்ஸ் யூஎஸ்ஏ தந்த உடனே இவங்களும் தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்டாக பார்க்கப்படுது. இந்த டேர்னிங் பாயிண்ட் எதிர்த்து தான் புட்டின் அவர்கள் நேற்றுலேருந்து இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. இப்படி ஏதாவது ஒரு ப்ரொவோகேஷன் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய அடி இதை விட பயங்கரமாக இருக்கும். இதுவரையிலும் நான் கொஞ்சமாக எந்த நாட்டுக்கு எதிராகவும் யுத்தம் அப்படிங்கிறத நேரடியாக சொல்லலை. பட் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா நீங்கள் எந்த நாடாக இருந்தாலும் சரி உங்கள் கூட நான் யுத்தத்துக்கு தயாராகுவேன் அப்படின்னு சொல்லி இதை ரஷ்யா பெருசாக பார்த்துட்டே தான் இருக்காங்க. சரி, அப்போ ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது ரஷ்யா அமெரிக்கா போராக மாறுவது தான் பைடன் அவர்களுடைய டீப் ஸ்டேட், அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களுடைய தேவையா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அப்படி தான். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பாக இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு தான் பார்ப்பார். புட்டின் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய நண்பன் அப்படிங்கிறது ஊரறிந்த உண்மை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் டீப் ஸ்டேட்டினுடைய ஆசைக்கு எதிராக இருப்பதால் இப்போவே இந்த சிண்டுமூட்டு வேலையில் ஈடுபட்டலாம் அப்படிங்கிறது இப்போ பைடன் அவர்கள் செய்யக்கூடிய வேலை. அடுத்ததாக போர்ச்சுகல் தான். போர்ச்சுகலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய குற்றச்சாட்டை கொண்டு உலக அரங்களை வச்சுருக்காங்க. எங்களுடைய தண்ணீர் பகுதிகளில், எங்களுடைய அந்த நீர் பகுதிகளில் ரஷ்யாவினுடைய கப்பல்கள் அதனுடைய நடமாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு. இந்த நடமாட்டத்தை எல்லாரும் கவனிக்கணும், சம்திங் ஒரு ஸ்பெஷலாக குக் பண்ணிகிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஸோ இதை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை போர்ச்சுகல் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அடுத்ததாக ஜெர்மனி தான். எப்போ நீங்கள் ஸ்கால்ப் கொடுக்குறீங்க, அவங்க ஸ்டார்ம் ஷேடோ கொடுக்குறாங்க, இப்போ நான் என்ன கொடுக்குறது, டைரஸை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜெர்மனிக்கும் இந்த லாங் ரேஞ்ச் வெப்பன் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஆனால் இந்த லாங் ரேஞ்ச் வெப்பன் ஜெர்மனி சீக்கிரமாக உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. அதுவும் ஸ்கோல்ஸ் அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. கடைசியாக 3 தினங்களுக்கு முன்னாடி தான் ஜெர்மனியுடைய சான்சலர் ஸ்கோல்ஸ் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிக்கொண்டார்கள். அதன் பிறகு தான் புட்டின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை உக்ரைனுக்கு எதிராக நடத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போ ஜெர்மனிக்கு ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. ஸ்கோல்ஸ் அவர்களுடைய பார்ட்டி நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியில் ஒரு பெரிய அரசியல் புயல் வீசிட்டு இருக்கும்போது இப்போ கேண்டிடேட்டாக நிற்கக்கூடிய ஒரு தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா ஜெர்மனி கண்டிப்பாக உக்ரைனுக்கு தேவையான லாங் ரேஞ்ச் மிசைலை கொடுப்பதற்கான சம்மதத்தை தெரிவிப்பேன், என்னுடைய சைனை நான் கொடுப்பேன், என்னுடைய முதல் கையெழுத்து அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியுடைய ஆதரவு, உக்ரைனுடைய ஆதரவு நிலைப்பாட்டையும் வருங்காலத்தில் ஜெர்மனியுடைய அரசாங்கம் யாருக்கு உதவ போகிறது அப்படிங்கிறதையும் தெள்ள தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். அது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. இப்போ உக்ரைனுக்கு இன்னும் சில உதவிகள் அப்படிங்கிறதுலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக 12 SIG UAV கோலோ சேரிட்டி ஃபவுண்டேஷன்ட்டு இந்த உதவி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஜெர்மனி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 4000 ஜெர்மன் அட்டாக் ட்ரோன் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்களாம். 4000 ட்ரோன்ஸ், அதுவும் ஜெர்மனுடைய உதவியாக உக்ரைனுக்கு கிடைக்க போகிறதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அதற்கான முயற்சிகளில் ஜெர்மனி அரசாங்கம் ஈடுபட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல முன்னாள் இருக்கக்கூடிய தரவுகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ரொம்ப கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. நாங்கள் உக்ரைனுக்கு இப்படிலாம் உதவி செய்ய போகிறோம், பெரிய அளவில் நாங்கள் உக்ரைனை பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க சொல்கிறதுலேருந்து ஒரு 20% மட்டும்தான் அவங்க செய்வாங்க. ஸோ சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிறது ஜெர்மனியுடைய ஒரு தாரக மந்திரம். இப்போ 4000 சூசைட் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதும் அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளடக்கிய ட்ரோன்ஸை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல எவ்வளவு இப்போ உக்ரைனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ரஷ்யாவினுடைய ஜெர்பரா UAV அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரோன் இருக்குது.
இந்த ஜெர்பரா யூஏவி ஒன்று இப்போது உக்ரைனுடைய இராணுவம் பிடித்து அதில் இருக்கக்கூடிய அந்த கம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் புரிய வருது. நிறைய கம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது மேற்குலக நாடுகளிலிருந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கு. அப்போ ரஷ்யாவினுடைய ட்ரோன் ரஷ்யாவால் மட்டும் தயாரிக்கப்படவில்லை, அதற்கான உதிரி பாகங்களை மேற்குலக நாடுகள் தயாரித்து ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்தமான இந்த இராணுவ ஆயுதங்கள், யூஏவி இல்லாட்டி மிசைல்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வெஸ்ட் நாடுகளுடைய கம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பல நாடுகளும் பொருளாதார தடைக்குள்ளே உட்பட வேண்டும். பட் மேற்குலக நாடுகள்னால இதிலிருந்துலாம் தப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா ரஷ்யாவுக்கு உதவக்கூடிய நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கான எதிரி நாடுகள். ஆனால் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளே ரஷ்யாவுக்கு உதவி இருக்காங்க, ரஷ்யாவுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய சலசலப்பு வருமா வராதா? அதனால தான் யாருமே நாங்கள் தான் இந்த கம்போனண்ட்டை யாருக்கு கொடுத்தோம், ரஷ்யாவுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறத ஒத்துக்கல. பட் மேற்குலக நாடுகளுக்கு கம்போனண்ட் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்த் கொரியா கிட்டத்தட்ட 1,00,000 இராணுவ வீரர்களை ரஷ்யாவுக்கு ஆதரவாக களமிறக்க தயாராகி வருகிறார்கள் என்கிற தகவலும், புட்டின் அவர்கள் எதற்கும் தயார் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு உறுதியுடன் இருக்கிறார் என்பதையும் நாம் இங்கே பார்க்க முடியுது. ஸோ அடுத்தடுத்தா என்னென்ன அப்டேட் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூகம் தமிழ் வியூகம் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பெட்டி, இந்த 689 ரூபா பெட்டிக்குள்ள 5 பொருள் ப்ளஸ் ஃப்ரீயாக USB 4-in-1 USB ஹப் அப்படிங்கிறது கிடைக்கும். இது எல்லாமே 689 ரூபாய்க்கு உங்களுக்கு வேணும்னா கீழே கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் இருக்குது. முதல்ல வரக்கூடிய நபர்களுக்கு முதல்ல கிடைக்கும். அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆச்சுன்னா இதை ரீஸ்டாக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த விலைக்கு இது இம்பாசிபிள் ஃபார் மீ. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.